பிக் பாஸ் எல்லோரும் எதிர்மை பார்த்தீங்க. நம்மளாக இருந்தாலே வந்து அது ஆட்டோமேட்டிக்காக 24 ஹவர்ஸ்க்கு அப்புறமா ஒரு 1 வீக் அப்புறமா நீங்கள் அந்த கேமரா இருக்கிறதே மறந்துடுவீங்க. ஒரு 7 to 10 years பிஃபோர் ஒரு ரேம்ப் வாக் மேடையில் தான் நாங்கள் கமருதீனை பார்த்தோம். பாடி ஷேமிங் ஆகட்டும், கலர் காம்ப்ளெக்ஷன் ஆகட்டும், எக்கச்சக்க விஷயங்கள் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். பட் அதை ஃபேஸ் பண்ணுற ஆட்கள், அதை தாண்டி வர ஆட்கள் வந்து உண்மையிலேயே ஒரு எக்ஸாம்பிள் தான். அண்ணா நகரில் போயிட்டு ஒரு மாதிரி நாய் மாதிரி பண்ணுவாங்க, பைத்திய மாதிரி பண்ணுவாங்க, எல்லாமே பண்ணி அந்த கூச்சோன்றது உனக்கு இருக்கக்கூடாது தம்பி, நீ ஆக்டர் ஆகணுன்னா வந்து கூச்சம் இருக்கக்கூடாது. அது எல்லாத்தையும் கடந்து நீங்கள் ஒரு மேடை ஏறி அந்த மேடையில் நடிப்பாகட்டும், டேலண்ட் ஆகட்டும் எல்லாத்தையும் காட்டி அடுத்த கட்டம் வந்திருக்கீங்க. ஸோ நீங்கள் நம்ம பசங்க முன்னாடி இருக்கும் போது அவங்களுக்கு அதை பார்த்து ஒரு உந்துதல் இருக்கணும்னு தான் இந்த ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நான் தான் வந்து உங்களை தேங்க் பண்ணணும் என்னை கூப்பிட்டதுக்கு. இன்னும் பல மேடைகள், பல திரைப்படங்கள், பல பிக் ஸ்க்ரீன்ஸ் போகிறதுக்கு மனமார்ந்த ஹார்ட்டி ட்வின் லவ் விஷஸ் கமருதீன் எல்லாம் டபுளாக நடக்கட்டும். கல்யாணம் மட்டும் ஒன்று நடக்கட்டும். ஓகே, ஸோ கமருதீன் இந்த மேடையில் நிற்கிறதுக்கு ஒரு காரணம். ஏன்னா ஒரு 7 to 10 years பிஃபோர் ஒரு ரேம்ப் வாக் மேடையில் தான் நாங்கள் கமருதீனை பார்த்தோம். ஓகே, மீடியாவில் ஆசை இருக்கிற ஒரு பர்சன், பட் மீடியாக்குள்ளே வரணும்னா நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லுவோம். நம்ம பாடி ஷேமிங் ஆகட்டும், கலர் காம்ப்ளெக்ஷன் ஆகட்டும், எக்கச்சக்க விஷயங்கள் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். பட் அதை ஃபேஸ் பண்ணுற ஆட்கள், அதை தாண்டி வர ஆட்கள் வந்து உண்மையிலேயே ஒரு எக்ஸாம்பிள் தான். ஸோ உங்களை நாங்கள் இந்த இடத்துல ஒரு ஸ்பெஷல் பர்சனாக ஏன் பார்க்குறோன்னா, அது எல்லாத்தையும் கடந்து நீங்கள் ஒரு மேடை ஏறி அந்த மேடையில் நடிப்பாகட்டும், டேலண்ட் ஆகட்டும் எல்லாத்தையும் காட்டி அடுத்த கட்டம் வந்திருக்கீங்க. ஸோ நீங்கள் நம்ம பசங்க முன்னாடி இருக்கும் போது அவங்களுக்கு அதை பார்த்து ஒரு உந்துதல் இருக்கணும்னு தான் கமருதீன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் அக்செப்டிங் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த லவ். மிக்க நன்றிகள். அண்ட் இந்த பயணம் வெகு இன்னும் பல வருடங்கள் தொடரணும்னு நாங்களும் ஆசைப்படுறோம். ஸோ தேங்க்யூமா. ஸோ நானும் அருண் அரவிந்த் பிரதர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு 9 வருஷம் இருக்கும்ல, 8-9 வருஷம் இருக்கும். எப்படி இருந்தேன்னா, நானும் ரொம்ப சாதாரணமான ஒரு இதில் தான் ஐடியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போது பார்ட் டைமாக ஒருத்தர் ஃப்ரீயாக ஆக்டிங் கிளாஸ் தான் சொல்லித்தரேன்னு சொன்னார். அண்ணா நகரில் போயிட்டு ஒரு மாதிரி நாய் மாதிரி பண்ணுவாங்க, பைத்திய மாதிரி பண்ணுவாங்க, எல்லாமே பண்ணி அந்த கூச்சோன்றது உனக்கு இருக்கக்கூடாது தம்பி, நீ ஆக்டர் ஆகணுன்னா வந்து கூச்சம் இருக்கக்கூடாது அப்படிலாம் சொல்லி நல்லா ட்ரைனிங்லாம் கொடுத்தாங்க. இவர்கிட்ட வந்து செகண்ட் கான்டாக்ட் வந்து இவங்க தான் இம்மீடியட்டாக. எனக்கு ஒரு பியூட்டி ஷோவில் வந்து ஒரு பியூட்டி பேஜண்ட் ஷோவில் அதில் வந்து இவங்க சீஃப் கெஸ்ட்டாக வந்துட்டு இருந்தாங்க. ஸோ நிறைய நீங்கள் பண்ணுவீங்க, நிறைய நீங்கள் போவீங்கன்னு சொன்னாங்க. அப்பப்போ அங்கங்கே இடத்துல இப்போது சாண்டி மாஸ்டர் சொன்ன மாதிரி தான், திடீர்னு பார்த்தா ஒரு இடத்துல இருப்பாங்க, திடீர்னு பார்த்தா இன்னொரு இடத்துல இருப்பாங்க. தமிழ்நாட்டில் ட்வின் பிரதர்ஸ் தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது, அது உண்மை தான். எனக்கு வந்து பர்சனலாகவே வந்து 2 பேருமே ஒன்றா தான் நான் பார்க்குறேன். எல்லா வீட்லேயும் வந்து இந்த மாதிரி வந்து இருந்துட மாட்டாங்களான்னு கூட அந்த அளவுக்கு இருப்பாங்க உண்மையாகவே. இவருக்கு கால் பண்ணுறேன்னா அவளுக்கு கால் பண்ணாங்க, எனக்கும் தெரியாது. எல்லாருக்கும் இருக்க கன்ஃபியூஷனும் எனக்கும் இருக்குது. அண்டு ரொம்ப பாசிட்டிவாக இருப்பாங்க. இப்போ சின்ன வயசுலலாம் நான் யாருமே இந்த மாதிரி எடுத்து என்னை இந்த மாதிரிலாம் டான்ஸ் கிளாஸ் கூப்பிட்டு போயிட்டு ஒரு ஏதாவது கற்றுக் கொடுக்கறது அந்த மாதிரிலாம் யாருமே இல்லை. மோஸ்ட் ஆஃப் த வீட்டில் வந்து அது பண்ண மாட்டாங்க. ஆனால் அதெல்லாம் தயவு செஞ்சு பண்ணுங்கள். அதெல்லாம் பண்ணிங்கன்னா வந்து அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. இங்கே போட்டி போகாமல் எதுவுமே இருக்காது இந்த இடத்துல மட்டும்தான். ஸோ இப்போ எக்ஸாம் எழுதும்போது கூட ஒரு குழந்தை வந்து ஏய் நான் உனக்கு காட்ட மாட்டேன் போடா அப்படி சொல்லிட்டு இதெல்லாம் நடக்கும், சீன்ஸ்லாம் நடக்கும். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. உனக்கு அந்த ஸ்டெப்பு தெரியலையா, நான் அந்த ஸ்டெப்பு சொல்லித்தரேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக ரொம்ப ஃபேமிலி மாதிரி நல்லா பாண்டிங் இங்கே இருக்குது. இதே வைப் வந்து அவங்க ஸ்கூல், காலேஜ், ஆஃபீஸ் எல்லா இடத்துலையுமே இதே ஹாப்பியாக இதே மாதிரி பாசிட்டிவ் வைப்போடு அவங்க வளர்ந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ இந்த ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நான் தான் வந்து உங்களை தேங்க் பண்ணணும் என்னை கூப்பிட்டதுக்கு. நான் வந்து பார்க்குறப்போ எனக்கு தெரியும், நான் அப்படியே பிஸியாக அப்படி இப்படி போயிட்டு இருந்தேன். இவங்க எதுக்காக ஓடிட்டுருக்காங்கன்ற மட்டும் எனக்கு தெரியும். ஆனால் நீங்கள் இவ்வளோ பெரிய விஷயத்த அழகாக க்ரியேட் பண்ணி வச்சுருக்கீங்க, ரொம்ப ஹாப்பி எனக்கு. அண்டு பிக் பாஸ் எல்லோரும் எதிர்மை பார்த்தீங்க. ஓகே, ஸோ
அது வந்து ஒரு ரியாலிட்டி ஷோ. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மக்கள் என்டர்டெயின்மெண்ட் ஆகணுன்னா என்ன பண்ணணும், நம்மளாக தான் இருக்கணும். ஏன்னா அது ஒரு ரியாலிட்டி ஷோ. நம்ம வந்து அங்கே நடிக்கக்கூடாது, அங்கே வந்து சில மக்களை வந்து கவர்றதுக்காக பேசக்கூடாது. நம்மளாக இருந்தாலே வந்து அது ஆட்டோமேட்டிக்காக 24 ஹவர்ஸ்க்கு அப்புறமா ஒரு 1 வீக் அப்புறமா நீங்கள் அந்த கேமரா இருக்கிறதே மறந்துடுவீங்க. நெக்ஸ்ட் சீசன் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன் பிக் பாஸ்க்கு. யாரெல்லாம் ட்ரை பண்ணுறாங்களோ எல்லாருக்குமே வந்து ஆல் தி பெஸ்ட். ஒன்று தான், நீங்களாக மட்டும் இருங்க, உங்களுக்கானது வந்து உங்களை வந்து சேரும், அவ்வளோதான். ஸோ எல்லாருமே வந்து இவங்க இப்படி நினச்சிப்பாங்க, அப்படி அவங்க நினச்சிப்பாங்கன்னு நினச்சி வாழ்ந்தீங்கன்னா எப்போவுமே வாழ முடியாது. ஸோ உங்களுக்கு சரின்னு பட்டதுன்னா கடவுளை மனசில் நினச்சிக்கிட்டு நீங்கள் பாட்டு உங்கள் கோல் நோக்கி போயிட்டே இருங்க, யாரும் உங்களுக்கு தடுக்கவே முடியாது. தேங்க்யூ ஃபார் இன்வைட்டிங். ரொம்ப நாள் கழித்து ரொம்ப நாள் சிரிச்சிட்டு இருந்தேன். அந்த குழந்தைங்களாம் பார்க்க எனக்கு சிரிப்பாக பயங்கர என்னன்னே தெரியல, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எவ்வளோ நல்லா இருக்குல்ல இந்த மாதிரிலாம் இது பண்ணுறதுக்கு. சீக்கிரம் வந்து ஒரு குட்டி பாப்பா ஏதாவது வந்து வந்ததுன்னா கடவுள் கொடுத்தாருன்னா கண்டிப்பாக இங்கேயே கொண்டு வந்து சேர்க்குறேன், நல்லா வந்து கொண்டு வாங்க. தேங்க்யூ ஃபார் இன்வைட்டிங். திஸ் இஸ் அ கிரேட் டே. தேங்க்யூ. காட் பிளஸ் அஸ் ஆல். தேங்க்யூ. உண்மையிலே கமருதீனோட இப்போ நான் பேசினதுக்கப்புறம் கமருதீன் வந்து ஒரு இந்த இனிமேமலைக்கெலாம் போயிட்டு நிறைய ஞானம் பெற்று ஒரு போதி தருமர் ரேஞ்சுக்கு வந்து இன்றைக்கி நான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் நான் இங்கே நிறையா பேசி நான் பார்க்குறேன். நைஸ். சீரியஸ்லி அதான் சொல்கிறேன், நம்ம டிவியில் பார்க்குறது ஒன்று, பட் நிஜம் வந்து ஒன்றா இருக்கும். அதை உள்ளே போயிட்டு வந்தவங்களுக்கு தான் அது தெரியும். அது அந்த மேடையிலேருந்து இன்னும் பல மேடைகள், பல திரைப்படங்கள், பல பிக் ஸ்க்ரீன்ஸ் போகிறதுக்கு மனமார்ந்த ஹார்ட்டி ட்வின் லவ் விஷஸ் கமருதீன் எல்லாம் டபுளாக நடக்கட்டும். கல்யாணம் மட்டும் ஒன்று நடக்கட்டும். Thank you brother. Quickly we're going to honor Kamruddin brother. And சீக்கிரமே கமருதீனோட அடுத்தடுத்த மூவி ரிலீசஸ் அண்ட் மூவி டைட்டில்ஸ்லாம் வந்து வரப்போகுது. ஸோ ஆஸ் யூஷுவல் நம்மளுடைய சப்போர்ட்டை கொடுக்கணும்னு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளிட்டு கண்டிப்பாக எங்கள் எல்லாரோட சப்போர்ட்டும் 100% இருக்கும், without any fail. And it's time to honor. I request the entire team to join with all the honoring moments. And of course a special award for Kamruddin brother. ஒரு நல்ல ஒரு கைதறல் கொடுக்கலாமா? Let's all encourage each other. அவரே ஒரு மினி KGF தான், தெரியுமா இல்லையா? ஆமாம், அது ஒரு மாடல் இருக்கும் போது இந்த ஸ்டாச்சு வச்சு நீங்கள் ஒரு வாக் பண்ணீங்கன்னா நாங்கள் அதுக்கு ஒரு மாஸ் BGM போட்டு ஒரு வாக் தான். அது KGF படத்துக்கு அப்புறம் இப்போ தமிழ் KGF சாங் பிரதர். அப்படியே அந்த ஸ்டாச்சுல இருக்கிற அந்த ஹேர் ஸ்டைல் எல்லாமே சேம். தான் இங்கே எங்கள் பின்னாடி இருக்கிறாங்க. ஸோ இவங்க எல்லாருமே ட்வின் ஆர்ட் என்டர்டைன்மெண்ட்டில் ஒரு அங்கமாக இருந்த பீப்புள். ட்வின் ஆர்ட் என்டர்டைன்மெண்ட்டோட பில்லர்னு இவங்களுக்கு ஏன் அந்த மொமெண்ட்டை கொடுக்குறோன்னா, இவங்க இல்லைனா ட்வின் ஆர்ட் என்டர்டைன்மெண்ட் என்றைக்கோ சரிந்து கீழே விழுந்திருக்கும். எங்களை தாங்கி பிடித்த தூண்கள் இன்றைக்கும் எங்கள் பின்னாடி பக்கபலமாக இருக்காங்க. இந்த 10 வருட பயணத்தில் உங்கள் கூட பண்ணித எல்லா மொமெண்ட்ஸும் எங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல். தேங்க்யூ. இன்றைக்கும் என்னைக்கும் நீங்கள் எல்லாருமே ட்வின் ஆர்ட் என்டர்டைன்மெண்ட் டீம் தான். மிக்க நன்றிகள். See you say bye.